வணக்கம் நேயர்களே. சமீப காலமாக மனிதனுக்கும் யானைகளுக்குமான மோதல் அதிகரித்து வருகிறது. இது குறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணலாம். யானைகள் 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மொராத்ரியம் என்ற விலங்காக இருந்து படிப்படியாக பல்வேறு பரிணாம வளர்ச்சி பெற்று 10,000 ஆண்டுகளுக்கு முன் மாமூத் என்ற உயிரினமாக மாறி இறுதியாக இப்போதுள்ள யானை வடிவம் பெற்றுள்ளன. யானைகள் குடும்பமாக சேர்ந்து வாழும் தன்மையுடையவை. 2 அல்லது 3 குடும்பங்கள் சேர்ந்து ஒரே பகுதியில் வசிக்கும். சில நேரங்களில் பல குடும்பங்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து குதூகலப்படுவதுண்டு. யானைகளின் கூட்டத்தை எப்போதுமே வயதான பெண் யானைதான் வழிநடத்தும். 15 வயதிற்கு மேற்பட்ட ஆண் யானைகள் தனியாக சென்றுவிடும். இந்த வயதுடைய ஆண் யானைகள் தனி கூட்டமாகவும் சேர்ந்து கொள்ளும். ஒவ்வொரு யானை கூட்டத்துக்கும் தனித்தனி வாழ்விடம் உள்ளது. யானைகள் தங்களின் வழித்தடத்தையோ வசிப்பிடத்தையோ மாற்றிக்கொள்வதே இல்லை. தொடுதல், பார்த்தல், ஒலி உணர்வுகளை கொண்டு யானைகள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. சில நேரங்களில் 15 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் கூட இவை ஒலி பரிமாற்றம் செய்து கொள்வதுண்டு. உணவு, தண்ணீர், சீதோஷண நிலை, நிழல், வளர்ப்பு, பிரச்சனைக்குரிய சூழல் போன்ற காரணங்களுக்காக 50 கிலோமீட்டரில் இருந்து 10,000 கிலோமீட்டர் வரை இடம்பெயர்ந்து செல்கின்றனர். தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த இடப்பெயர்ச்சி இருக்கும். சாதாரணமாக ஒரு யானை கூட்டம் 650 இருந்து 750 சதுர கிலோமீட்டருக்குள் தங்கள் வாழ்விடத்தை நிர்ணயித்துக் கொள்ளும். அப்போதுதான் அவற்றுக்கு தேவையான உணவு கிடைக்கும். யானைகள் தங்களுடைய எடையில் 5% அளவுக்கு உணவு உட்கொள்கின்றன. தினமும் 200 இருந்து 250 கிலோ இலை தழைகளை, 150 இருந்து 200 லிட்டர் வரை தண்ணீரையும் உட்கொள்கிறது. யானையின் ஜீரண சக்தி குறைவு. ஒரு நாளைக்கு 14 இருந்து 18 மணி நேரம் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தாலும் ஜீரண சக்தி குறைவு என்பதால் ஒரு நாளைக்கு 15 இருந்து 20 முறை சாணமிட்டு வெளியேற்றிவிடும். போதுமான உணவு கிடைக்காத போது அது கோபத்துக்கு உள்ளாகிறது. யானை மற்றும் டால்பின் ஆகியவற்றுக்கு மட்டுமே மனிதர்களைப் போல மூளை பகுதியில் உணர்ச்சி பகுதி அமைந்துள்ளது. இதனால் கோபம், பாசம், கண்ணீர் என பல விஷயங்களில் யானைகள் மனிதரை ஒத்திருக்கும். கம்பீரத்தின் அடையாளம், காட்டுக்குள் வலம் வரும் பிரம்மாண்டம், குழந்தைகளுக்கு குதூகலம், பெரியவர்களுக்கு கடவுளின் மறு உருவம், இப்படி எல்லாம் போற்றப்படும் யானைகள் கடந்த சில ஆண்டுகளாக தடம் மாறி காணாமல் போகும் நிலை உருவாகியுள்ளது. வனங்களை வளர்ப்பதில் யானைகளுக்கு முக்கிய பங்குண்டு. அதனால்தான் யானைகளை காடுகளின் காவலன் என்று கூறுகின்றனர். காடுகளின் காவலனாக இருக்கும் யானைகளுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன. அதற்கு முக்கிய காரணம் யானைகளின் வாழ்விடமான வனப்பகுதிகள் மனிதரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அழிக்கப்படுவது. ஜூன் மாசத்துலேருந்து விவசாயம் பண்ணுறோம். கூலி வச்சு ஏர் ஓட்டி எல்லாம் வேலை பண்ணுறோம். சரி, யானை வருது, 50-60க்கு மேலே வருது, எல்லாம் மிதிச்சிட்டு போகுது. பக்கத்தில் ஃபாரஸ்ட்கார் வர்றாங்க, போகிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ஒன்றும் தடுக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. எங்கள் வேலை விவசாயமெல்லாம் நாசமாகி போச்சு. பக்கத்தில் இருக்கிற மினிஸ்டர் வந்து பார்க்கணும். யானை வராத ஏதோ தடுத்து ஏதோ எங்களை ஒரு காப்பாற்றணும். நாங்கள் விவசாயத்தை போட்டு காசே வரல. கேட்டால் நிவாரணம் கொடுக்குறாங்க. என்ன நிவாரணம் கொடுக்குறாங்க தெரியும் இது அரசாங்கத்தில்?
என்ன கொடுக்குறான் பாருங்க. போன வருஷம் போட்டிருந்தா காசு வரல. இந்த மாதிரி வஸ்கோர் கிளம்பு தின்போட்டா எப்படி விவசாயம் உண்டாக்கும்? இதனால் யானைகள் குறுகிய காடுகளுக்குள் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதால் அவற்றின் உணவு தேவை பூர்த்தியாகாமல் போய்விடுகிறது. சிறு கூட்டத்திற்குள் இனப்பெருக்கம் நடப்பதால் அந்த குடும்பமே அழிந்துவிடும் நிலை உருவாகிறது. யானையின் வாழ்விடம் அழிக்கப்படுவதால் அவைகள் ஊருக்குள் படையெடுக்க முக்கிய காரணமாக அமைகிறது. கடந்த சில ஆண்டுகளாக யானைகளின் இறப்பும் சேதங்களும் அதிகரித்து வருகின்றன. சில மாதங்களுக்கு முன் கோவை அருகே ரயில் பாதையை கடக்க முயன்ற யானை இறந்தது. அதேபோல் குடியிருப்பு பகுதியில் நுழைந்ததாக பிடித்து டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட மகாராஜ் யானையும் இறந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் கிருஷ்ணகிரி அருகே பேருந்து மோதி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட மக்னா யானை சிகிச்சைக்காக முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் போதிய சிகிச்சையின்றி அந்த யானையும் பரிதாபமாக இருந்தது. இப்படி நாளுக்கு நாள் யானைகளின் இறப்பு விகிதம் அதிகரித்து கடந்த ஓராண்டில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட யானைகள் உயிரிழந்துள்ளன. ஆனால் விபத்து, நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்படும் யானைகள் மட்டுமின்றி யானையின் தந்தங்களுக்காகவும் வேட்டையாடப்படுகின்றன. இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் சமீப காலமாக யானைகள் மனித மோதல் அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு 10 வருஷமா யானை பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு குறையல. ஆனால் இதை அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வர வர யானை பிரச்சனை முன்னெல்லாம் காட்டு பகுதி பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்தை தான் சீரழிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஊருக்குள்ள வர தொடங்கிருச்சு. இதனால விவசாயிகளுடைய உயிர்களுக்கும் விவசாய விளைவிச்ச பொருள்களுக்கும் அதிகமாக சேதாரம் இருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தக்காளி, முட்டைக்கோசு, ராகி, அனைத்து விதமான தற்காலிகம் விளையக்கூடிய ஒரு பகுதி இது. இன்னொன்று வாட்டர் ட்ரை கண்டிஷன் ஏரியா இது. அவன் விவசாயி 10 ஏக்கரை விவசாயம் பண்றவன் இப்ப 1/2 ஏக்கரை தான் விவசாயம் பண்றான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி யானைங்க அது சேதப்பட்டுட்டா விவசாயிங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் முற்றிலுமா பாதிக்கப்படுது. ஆனா அது அரசாங்கம் நஷ்டீடு கொடுக்குதுன்ற பேர்ல குறைஞ்ச அளவு, அதாவது ஒரு 40,000 50,000 ஏக்கராக்கு செலவாகுதுன்னா 2,000 3,000 கொடுக்கறதுனால வாழ்வாதாரமே போகுது. ஆனா இப்போ அது யானைகள் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான நஷ்டீடும் நாங்க கேட்கல. எங்களுக்கு கேட்கறது நாங்க என்னன்னா யானைங்க வராம தடுக்கிறதுக்கு, அதாவது கர்நாடக வனப்பகுதியிலே அதுக்கான ஒரு நடவடிக்கை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை உடனடியாக அரசு மேற்கொள்ளணும். நாங்களும் ஒவ்வொருத்தரும் மாவட்ட ஆட்சியர் குறைத்தீர்க்கும் கொடுத்துற மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களும் நாங்கள் ப்ரப்போஸ் அமைச்சிருக்கோம், பண்ணிடுறோம், இந்த ஒரு 5 கிலோமீட்டர் பண்றோம், பண்ணிருக்கோம், இதுக்கு மேல் பண்றோம் சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர இன்னும் முற்றிலுமா அது முடிக்கிற மாதிரி தெரியல. குறிப்பாக கோவை, கிருஷ்ணகிரி, சேலம், நீலகிரி மாவட்டங்களில் வழித்தட ஆக்கிரமிப்புகளால் யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் சின்னத்தம்பி என்ற காட்டு யானை கோவையில் விளைநிலங்களை சேதப்படுத்துவதாக எழுந்த புகாரை அடுத்து கடந்த 25ஆம் தேதி மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு டாப் ஸ்லிப் அருகே வரகிளியாறு பகுதியில் விடப்பட்டது. குடும்பத்தை விட்டு பிரித்து தந்தங்கள் உடைந்து காயங்களுடன் இடமாற்றம் செய்ததால் சின்னத்தம்பி யானைக்கு தமிழகம் முழுவதும் ஆதரவு குரல்கள் எழுந்தன. கோவை மக்களால் ஒரு செல்லமாக பெயரிடப்பட்ட ஒரு சின்னத்தம்பி, நம்ம எல்லாருமே அதை தம்பியாக தான் பார்க்குறோம். இன்னி வரைக்கும் மக்கள் யாரையுமே துன்புறுத்தினது கிடையாது. சின்னத்தம்பி விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நெருக்கடி கொடுத்து அதை சின்னத்தம்பியை இடத்த மாற்றணும், அதை வேற ஒரு காட்டில் கொண்டு போய் பிடிச்சி வேற ஒரு காட்டில் கொண்டு போய் விடணும்னு நெருக்கடி கொடுத்ததுனால வனத்துறை அதை பிடிச்சி கொண்டு போய் வரகலியாரில் கொண்டு போய் விட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாட்டு அதோட வாழ்வாதாரத்தை தேடி அது பாட்டு நடந்து போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் இப்போ நேற்று அரசாங்கம் கொடுத்துருக்கிற ஒரு அறிக்கையின்படி அதை அங்கே போனதுக்கு அப்புறமும் அதையும் பிடிக்கணும் அப்படின்னா அதை தமிழ்நாட்டில் இல்லாமல் வேற எங்கே கொண்டு போய் விடுறது? எத்தனை இடத்துல விட்டாலும் அதை பிடிச்சி மறுபடியும் வெவ்வேறு இடத்துல விடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மறுபடியும் இதை கும்கியாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கும்கியாக மாற்றுறதுல எனக்கு மட்டும் இல்லை, ஒரு இன்னைக்கு இருக்கிற கோயம்புத்தூர்லன்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு இயற்கை ஆர்வலருக்கும் அதில் உடன்பாடு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கும்கியாக மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆணித்தரமான ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல. குறிப்பாக சின்னத்தம்பியை மீண்டும் அதன் வாழ்விடத்திலேயே விட வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்தன. சின்னத்தம்பியை தேடி தாய் மற்றும் குட்டி யானை சுற்றி வந்தது. பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கா இருக்கு. ஆனா சாதுவா இருக்கு.
அதனால் வேணால் அதை வந்து கும்கியாக மாற்றலான்னு சொல்லி ஒரு விஷயங்கள் எழுந்திருக்கலாமே தவிர இப்படி ஒரு நமக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல சாதுவாக இருக்கிற ஒரு யானையை வந்து அது விட்டோம்னா அது காட்டுக்குள்ளே அது பாட்டு போயிடும். எப்படி இங்கே வந்து அது வனத்தை ஒட்டி தான் அது பாட்டு இடத்த தேடி தன் இனத்தை தேடி போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கேருந்து அதை வந்து நம்ம இடம் மாற்றம் செஞ்சாச்சு. அப்படிங்கும்போது அது நம்மளோட ஃபேமிலி என்னென்ன யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தேடி போயிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்கு அதை போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? எங்கேயுமே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், பேசாமல் விட்டோம்னா போதும். இதை நம்ம வந்து நியூஸ்லேயும் நம்ம வந்து நிறைய ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய நம்ம பார்க்குறோம். நிறைய நம்ம நெருக்கடிகளும் சில பேர் கொடுக்குறாங்க. அது நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்கான குரல்கள் இன்றைய சூழ்நிலையில் யானையை பிடிச்சி கும்கியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற குரல்கள் நிறைய காதில் ஒலிச்சிட்டு. இந்நிலையில் பொள்ளாச்சி அருகே அங்கலக்குறிச்சி கிராமத்திற்குள் நுழைந்த சின்னத்தம்பியின் நடமாட்டத்தை கண்காணிக்க அதன் கழுத்தில் ரேடியோ காலர் கருவி கொண்ட பட்டை பொருத்தப்பட்டது. இதன் மூலம் வனத்துறையினர் அந்த யானை எங்கெங்கே செல்கிறது என கண்காணித்து வருகின்றனர். இப்போ ஒரு யானைக்கு காலரடி மாட்டியாச்சு, விநாயகாவுக்கு காலரடி மாட்டி அது முதுமலையிலேருந்து அது பந்திப்பூர் வரைக்கும் அது நடந்து போயாச்சு. ஸோ இப்போ எத்தனை யானைக்கு இந்த மாதிரி எல்லா யானைக்கும் அதோட குட்டி தாய் எல்லாத்துக்குமே வந்து காலரடி மாட்டி அது எங்கெங்கன்னு கண்காணிக்க முடியுமா? சரி, காலரடி மாட்டியாச்சு, இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விட்டுட்டு காலரடி மாட்டுறதுக்கு பதிலாக இங்கேயே காலரடி மாட்டி இங்கேயே கண்காணிக்கலாமே. இந்த சரௌண்டிங்கில் யானைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதை வரவிடாமல் தடுக்கணும். யானையை வந்து வரவிடாமல் தடுக்கிறதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் யானை வந்துடும், என்னைக்கா இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே யானை வந்துடும். ஆனால் வந்து ஒன்று யானை யாரையுமே இது வரைக்கும் சின்னத்தம்பியாக இருக்கட்டும் வேறு எந்த யானையாக இருக்கட்டும் யாரையுமே வந்து அதுவாக தேடி போயோ அதுவாக இது பண்ணி எங்கேயுமே யாரையுமே இது பண்ணதில்லை. மக்களாகிய நாம் தான் வந்து இயற்கையின் ஒரு இடத்த அப்படியே நம்ம சுருக்கி இயற்கையின், அதாவது காட்டுக்குள்ளேயே போய் நம்ம பிளாட்டு போட்டு காட்டுக்குள்ளேயே போய் நம்ம இங்கே சிட்டியை விட்டு காட்டுக்குள்ளே வரைக்கும் உள்ள வரைக்கும் நம்ம போயிட்டு அப்புறம் யானை வந்து குத்திருச்சு, யானை வந்து கொன்றுச்சு, புலி வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதோட இடத்துல அதோட வாழ்வாதாரம். நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் நம்ம சும்மா இருப்போமா? யாரும் இருக்க மாட்டோம்ல. அப்போது அதோட இடத்துல போய் நம்ம வந்து நம்ம குடியிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஸோ நம்ம வந்து மக்களாகிய நாம் தான் வந்து அங்கே போயிருக்கோமே தவிர யானைகள் வந்து வரல அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கணும். திருப்பூர் மாவட்ட எல்லையான அர்த்தநாரி பாளையத்திற்கு இந்த யானை வந்தது. அங்கிருந்து தேவனூர் புதூர், ராவணாபுரம், கரட்டுமடம், புங்கமுத்தூர், எரிசனம்பட்டி, உடக்கன்பாளையம், சர்க்கார் புத்தூர் ஆகிய கிராமங்களில் குடியிருப்பு வழியாகவும் சோளக்காடு வழியாகவும் வலம் வந்தது. ஆனால் பயிர்களை சேதம் செய்யவில்லை, பொதுமக்களையும் அச்சுறுத்தவில்லை. இவங்க வந்து யானைகள் வந்து சில யானைகள் அட்டுழியம் பண்ணதுன்னு பிடிச்சிட்டு போறாங்கல்ல, ஏன் அகழி வரைக்கும் வந்து குழி தோன்றாங்க? ஃபர்ஸ்ட் கால்வாய்க்காரங்களுக்கு தான் முழுக்க நான் கேட்குறேன். விவசாயிகள் நிலத்தை நாசம் பண்ணுதுன்னு சொல்றீங்களா, ஏன் அகழி வரைக்கும் வந்து குழி தோன்றாங்க? ஃபர்ஸ்ட் 300 அடி ஆழத்துக்கு 200 அடி ஆழத்துக்கு தோண்டி வச்சாங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக இந்த வழியில் நான் எப்பவுமே ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப விரும்புகிறேன். ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட லைவ் வந்திருக்கேன். நான் அந்த வழியில் வரும்போது 300 அடி ஆழத்தில் ஒரு மாடு விழுந்து அப்படியே சாகுது. இது வந்து எதனால? அதே மாதிரி தானே யானைகளுக்கும் வரும். யானை நீங்கள் ஏன் சரக்கு வந்து இங்கே அடிக்கிறீங்க? நீங்கள் வந்து ஊருக்குள்ள இடமே கிடையாதா? பார் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அங்கேயெல்லாம் போய் அடிக்கிறது? 300 அடி ஆழத்து குழியை நான் ஃபர்ஸ்ட் நான் அன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக் லைவ்ல போட்டிருந்தேன். நீங்கள் வந்து ஏன் யானையை பிடிச்சிட்டு போறீங்க? விநாயகர் வந்து அப்பாவியான யானை. அந்த கூட்டமாக வருது பார்த்தீங்களா? எங்கள் வீட்டுக்குள்ளே 10 யானை பூந்துருக்குங்க. 10 யானைகள் பூந்து வீட்டையில துவம்சம் பண்ணியிருக்குங்க. அது யாருங்க பார்த்தாங்க? சும்மா ஒரு யானைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு யானையில பிடிச்சிட்டு போயிட்டா உங்களுடைய இதெல்லாம் தீந்துருமா? அந்த மாதிரி தீந்துருமா? விவசாயிகள் கிராமத்தை அழிக்குதுன்னா நீங்க அந்த மாதிரி பண்றீங்க. ஏன் கால்வாய்க்கு மண்ணு நீங்க இங்கே வந்து இருக்கிறீங்க? உங்களோட சொந்த பூமி ஊருக்குள்ள இருக்க பூமியில் எடுங்க, அதாங்க கரெக்டான இதுங்க. நீங்க இங்கே வந்து எடுக்கிறீங்க. நான் அப்போஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஃபாரஸ்ட் அழிய விட மாட்டேன், அனிமல்ஸ் அழியக்கூடாதுங்க. இந்த யானையை வந்து முதுமலைக்கே கூப்பிட்டு போனாலும் மறுபடியும் இங்கே தான் வரணுங்க. இங்கே பிறந்து வளர்ந்த யானைங்க அதுக்கெல்லாங்க. சரிங்களா? விநாயகரும் இது வந்து இங்கே பிறந்து வளர்ந்த யானைகள். அந்த பெண்ணும் குட்டி இங்கே தான் இருக்கு. சரிங்களா? இது ஒன்று பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்தது நாங்கள் எல்லா யானைகளும் கம்ப்ளைண்ட் பண்றோம். சரிங்களா? ஊருக்குள்ள பூதுற யானை எல்லா யானைகளும் கம்ப்ளைண்ட் பண்றோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாத்தையுமே முதுமலை கொண்டு போய் விடுங்க. இதான் மிட் பாயிண்ட். சரிங்களா? பொள்ளாச்சி, ஆனமலை, கேரளா, அங்கிருந்து ஊட்டி சைடு போறது வந்து இதான் மிட் பாயிண்ட். ஸோ அப்படியே போனாலுமே விநாயகர், சின்னத்தம்பிங்கிற அந்த பெரிய பெரிய யானைகளை ஊருக்குள்ளே வந்தாலுமே சாப்பிட்டு வந்து வழி கிராஸ் பண்ணி தான் போகுமோ ஒழிஞ்சு எந்த வீட்டையுமே நாஸ்தியம் பண்ணதில்லை, ஆளுகளையும் அடிச்சதே கிடையாது. அந்த பெண்ணும் குட்டியும் குட்டி போட்டா அந்த குட்டிக்கு உணவில்லைங்கிறனால அதனுடைய தாய் வந்து அந்த பருப்பு, அரிசி, உப்பெல்லாம் எடுத்து வெளியில போட்டு குட்டி சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகுது.
எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வரும்போது நான் ஃபாரஸ்ட்டுக்கு தகவல் கொடுக்குறேன், நான் கொடுத்து 3 மணி நேரம் கழிச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம் நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு லேட் பண்ணிட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க, லேட் பண்ணுறாங்க. அவங்க நான் ஒரு ரவுண்டில் வர்றேன், பைக்கில் வந்து பார்க்குற ஃபாரஸ்ட் எங்கே இருக்காங்கன்ட்டு இந்த முக்கில் தண்ணீர்பந்தல் முக்கில் இருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு கேரிங்னஸ் இல்லாமல் இருக்காங்கன்னா இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி பிடிக்கும்போது மட்டும் வந்து சும்மா எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து மிங்கிள் பண்ணி பேசுகிறாங்களே. விவசாயிகள் நிலத்தை அழிக்குதுன்னா மெயின் காரணமே பாரில் அடிச்சு நீங்கள் வந்து பாரில் போய் குடிங்க, இங்கே குடிச்சா அந்த நீங்கள் அந்த குடிச்சு போட்டு போயிடுறீங்க, பாதி சிந்துது. அது சாப்பிட்ற இந்த புல்லு உணவகம் தாங்க, இதில் வந்து கொட்டுச்சுன்னா அது எப்படிங்க சாப்பிடுங்க? மான் சரிங்களா, காட்டெருமை முன்னாடி காட்டெருமை 6 காட்டெருமை ஊருக்குள்ள போகுது. ஏன் சரிங்களா, பெரியராத்துக்குள்ள பூஞ்சி நான் அங்கே தான் உட்காந்து பார்த்துருக்கேன், ஆர்விஆர் சேம்பரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், பூதுது. எதனாலன்னா அது சாப்பிட்ற ஃபுட்டும் கூட வந்து ஒரு ஒழுங்கில்லாத ஃபுட்டு சரிங்களா. அந்த குழியை நீங்கள் தோண்டக்கூடாதுங்க. இதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக தமிழக அரசு ப்ராப்பராக ஒரு டெசிஷன் மேக் பண்ணுங்க. இந்நிலையில் காட்டு யானை சின்னத்தம்பி திருப்பூர் மாவட்ட மைவாடி ரயில் நிலையத்திற்குள் புகுந்தது. சின்னத்தம்பி யானையை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இதனிடையே காட்டு யானை சின்னத்தம்பி கும்கியாக மாற்றப்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இப்போ வனத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, சின்னத்தம்பிங்கிற யானையை வந்துட்டு கும்கி ஆக்கணும்னு. அதுக்கு வந்துட்டு நாங்கள் முற்றிலும் வந்துட்டு இளைஞர்களும் சரி, இந்த பொதுமக்களும் சரி, விவசாயிகளில் ஒரு சில பங்குகள் இருக்கிற விவசாயிகளும் சரி, அது வந்துட்டு கும்கி ஆகிறதுக்கு விடமாட்டாங்க, யாரும் விடவும் போகிறதில்ல. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சின்னத்தம்பி யானை வந்துட்டு நிறைய பேர்த்த கொண்டுருச்சு, 7-8 பேர்த்த அடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் விவசாய தரப்பில் வந்துட்டு முன் வச்சு இந்த 2 யானைகளையும் கோவை மாவட்டத்தில் இருந்து ஒன்றை வந்துட்டு முதுமலையிலையும் இன்னொரு யானையை வந்துட்டு காட்டு யானையை வந்துட்டு வரலாறுலையும் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. இந்த விநாயகாங்கிற யானையும் இப்போ வரைக்கும் யாரையும் ஒன்றும் செஞ்சதும் கிடையாது. இந்த சின்னத்தம்பி அப்படிங்கிற யானை பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளாக வந்துட்டு கிட்டத்தட்ட 77 கிலோமீட்டர் வந்துட்டு வரலாறில் இருந்து இறங்கி கோட்டூருங்கிற ஜமீன் கோட்டூர் பகுதியில் வந்துட்டு யானை வந்திருக்குது. இந்த ஜமீன் கோட்டூர் பகுதியில் கிட்ட வரும்போது எந்த விதமான சேதாரமும் செய்யலை. இதுவே வந்துட்டு மிகப்பெரிய சாட்சி. இதுக்கு மேலே சாட்சி வந்துட்டு வேறு யாரும் வந்து கொடுக்க முடியாது, எந்த கோர்ட்லையும் போய் ப்ரொடியூஸும் பண்ண முடியாது. நீங்கள் தீ வச்சு அந்த யானை விரட்டும் போதும் அது ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற APW, இங்கே இருக்கிற ஒரு சில ட்ரைபிள்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு அது நல்ல செல்லப்பிள்ளையாக தான் இருந்திருக்கு. ட்ரைபிள்ஸும் காட்டுக்குள்ளே வந்து விவசாயம் பண்ணுறாங்க, ஏன் அவங்க வீட்டிலலாம் ஒன்றும் செய்கிறதில்ல. வனத்துறை வந்துட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, மாற்றுப் பயிர்கள் செய்யுங்க, யானைகளுக்கு பிடிக்காத உணவுகளெல்லாம் பயிரிடாதீங்கிறாங்க. வன சட்டமே இருக்குதுங்க, 1980 வந்து வன சட்டமே இருக்குது. ஏன் அதை வந்துட்டு யாருமே அதை பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க? யானை சுட்டுக்கொள்ளுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? யானை சுட்டுக் கொள்றதுக்கு தான் வந்துட்டு இயற்கை இருக்கா? என்ன இயற்கையை அழிக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன உரிமை இருக்குது? இவருக்கு எந்த உரிமையுமே அது கிடையவே கிடையாது. வனத்தை பாதுகாக்கணும். இவருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி எங்கிருந்துங்க வரணும்? வனத்திலிருந்து தான் வரணும். யானை தாங்க வந்துட்டு இதுக்கு முக்கியமான காரணமே. காட்டை வளர்த்துறதும் யானை தான். காட்டில் இருந்து தண்ணி எப்படி ஆற்று வழியாக வருது, மலையிலிருந்து வருது, ஆறுவாக மாறி ஆற்றுல இருந்து வந்து தான் விவசாயிகள் பூமிகளுக்கு போகுது. அந்த விவசாய பூமிகளுக்கு தண்ணி தானே முக்கியம். தண்ணி எல்லாத்தையும் இல்லை நாங்கள் விவசாயம் பண்ணுறது இல்லைன்னா அப்போ நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க? மண்ணை திருடி விற்கிறீங்களா? இல்லை மண்ணையே திருடி விற்கிறது தான் உங்களுக்கு அந்த யானை இங்கே இருக்க வேண்டாம் நீங்கள் நினைப்பீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்க? சின்னத்தம்பி யானையை காட்டுக்குள் விரட்ட முடியாததால் கும்கியாக மாற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு சிறப்பு முகாமை நடத்தி வருகிறது. இதேபோல் கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவில் அருகே தேக்கம்பட்டி பவானி ஆற்று படுகையில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் தொடங்கியது. அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட முகாமில் கோவில் மற்றும் திருமடங்களைச் சேர்ந்த யானைகள் பங்கேற்பது வழக்கம். சமச்சீர் உணவு மற்றும் பசுந்தீவனங்கள் யானைகளுக்கு வழங்கப்படும். நடைப்பயிற்சிக்கு பின் யானைகள் ஆற்றின் கரையோரம் அமைக்கப்பட்டுள்ள ஷவர் மேடையில் ஆனந்தமாக குளியல் போடும் காட்சி காண்போரை பரவசப்படுத்தும். இது ஒருபுறம் இருக்க, இந்தியாவில் கொல்லப்படும் யானைகளில் 59% வேட்டையாடப்பட்டவை. விஷ உணவால் 13%, நோயினால் 10%, மின்சாரம் தாக்கி 8%, ரயிலில் அடிபட்டு 5%, பிற காரணங்களால் 5% யானைகள் உயிரிழக்கின்றன. யானைகள் முற்றிலுமாக அழிக்கப்படும் பட்சத்தில் வனங்களும் அதில் உள்ள வன உயிரினங்களும் படிப்படியாக அழியும். மழைக்காடுகள் அழிவதால் மழை குறையும். புல்வெளிகள், சோலைக்காடுகள் அழிவதால் இயற்கை நீரோடைகள் வற்றி போய் ஆறுகள் அழிந்து ஒட்டுமொத்த மனித குலமே மரணத்தை சந்திக்கும் நிலை உருவாகும் என்பதில் ஐயமில்லை. 2016 ஜூன் 19ஆம் தேதி வந்துட்டு
மதுக்கரை மகாராஜா அப்படிங்கிற ஒரு யானை, காட்டு யானை வந்துட்டு பெயர் சூட்டப்பட்டு, வனத்துறையினால் பெயர் சூட்டப்பட்டு அந்த யானை வந்துட்டு வலுக்கட்டாயமாக மண்டியிட்டு கெஞ்சின ஒரு யானையை வலுக்கட்டாயமாக தன்னோட வாழ் இடத்துல இருந்து பிரித்து எடுத்துகிட்டு போனாங்க. பிரித்து எடுத்துகிட்டு போய் என்னாச்சு, 3 நாளில் 21ஆம் தேதி அது வந்துட்டு கராலில் முட்டு இறந்துருச்சு அப்படிங்கிறாங்க வனத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே. அது வந்து முற்றிலும் வந்துட்டு அது தவறான கருத்து. அதுக்கப்புறமா தான் அதே வருஷத்தில் நம்ம முக்கியமான ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்துட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இது யாருக்குமே தெரியாதா என்ன? இது எதுக்கு அவசரம் வந்துட்டு கும்கி ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கும்கி எதுக்கு? எந்த கோயிலில் இருக்கட்டும், இல்லைனா ஃபாரஸ்ட்டில் ஒட்டியாக இருக்கட்டும், அந்த காலத்துல எல்லாம் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஜேசிபியோ மீன்ஸ் பேக் ஹோல் லோடர்ஸோ இல்லை செயின்ட் எக்ஸ்கவேட்டர்ஸோ இல்லை கிரெயின்ஸோ எதுவுமே கிடையாது. அதுக்கோசரம் வந்துட்டு யானையை பயன்படுத்தினாங்க. இப்போ எதுக்கு 21ஆவது நூற்றாண்டுங்கிறேன், நம்ம எல்லாருமே ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறோம், யானை இன்னுமே அடிமையாகவே இருக்கணுமா? எதுக்கோசரம் இந்த யானை, இந்த மாதிரியான இதெல்லாம்? வெள்ளைக்காரங்க கூட நம்ம நம்மகிட்ட விட்டுட்டு போகும்போது 50,000 யானைகளுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொல்லி கணக்கு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ யானை இருக்குதுன்னு வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இனிமேல் வந்துட்டு இந்த யானைகளை வந்து கும்கி ஆகக்கூடாது. இது உலக அளவில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கடும் எதிர்ப்பு வந்துட்டு இருக்குது. தயவு செய்து வந்துட்டு எல்லாத்தோட மனசுலையும் வந்துட்டு சங்கடப்பட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த யானையை கொன்ற வேண்டாம். அதே மாதிரி இந்த யானையை வந்து தயவு செய்து இந்த யானையை கும்கி ஆகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். பாச உணர்வு, கூட்டு குடும்பம், உறவுகள் என்று அனைத்தையும் தள்ளி வைத்து தனிமையில் வாழ நினைக்கும் நாகரிக உலகமாக மாறிவரும் இந்த காலகட்டத்தில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என மனிதர்களுக்கு உணர்த்தும் வகையில் சாலைகளில் தடமாறி போகும் யானை கூட்டமே உதாரணம். நாளை மற்றொரு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in